அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். போன வகுப்பில் சுக்குன் பெற்ற நூனும் மற்றும் தன்வீனும் உடைய பிரிவுகள் பற்றி பார்த்தோம். இன்றைய வகுப்பில் இதுகாம், முத்தமாதிலைன், முத்தகாரிபைன், முத்தஜானிசைன் இவற்றுடைய விவரங்கள் பற்றி பார்க்கலாம். இதுகாம் அப்படிங்கிறது சுக்குன் பெற்ற நூன் மற்றும் தன்வீனுடைய ஒரு பிரிவு தான். அது போன வகுப்பில் அதோட அடிப்படையான டைப்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பில் அது இல்லாமல் மீதி மூணு டைப்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இதுகாம் அப்படின்னா என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுகாம் அப்படின்னா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு இணைத்து ஓதுறது பேர் தான் இதுகாம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இதுகாம் முத்தமாதிலைன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அப்படின்னா தோற்றத்திலும் வெளிப்படும் இடத்திலும் ஒரே மாதிரி உள்ள இரு எழுத்து ஒரு இடத்துல வந்து அதில் உள்ள முதல் எழுத்துக்கு சுக்குன் வந்திருக்கும், இரண்டாவது எழுத்துக்கு ஏதோ ஒரு ஹரக்கத்து, ஜபரோ ஜேரோ பெஷோ ஏதோ ஒரு ஹரக்கத்தை பெற்று வந்திருக்கும். தோற்றம் அப்படின்னா இப்போது இதில் வந்திருக்க இந்த தால் தால் அப்படிங்கிற ரெண்டு எழுத்தும் பார்க்க ஒரே தோற்றத்தில் இருக்கா, அதை தான் தோற்றத்தில் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்படும் இடத்தில் ஒரே மாதிரி அப்படின்னா இப்போ தால் தால் ரெண்டுத்துக்கும் ஒரே சத்தம் தான் வரும், அதை தான் வெளிப்படும் இடத்தில் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்துச்சுன்னா இதோட சட்டம் என்ன அப்படின்னா, அந்த சுக்குன் பெற்ற எழுத்தை ஹரக்கத்துள்ள எழுத்தோட சேர்த்து ஓதுறது தான் முத்தமாதிலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுகாம் முத்தமாதிலைன் அப்படின்னா தோற்றத்தில், அதாவது கண்ணால் பார்க்குறப்பையும் அந்த எழுத்தை வெளியில் நம்ம வார்த்தையால் ஓதுறப்பையும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற எழுத்தை தான் இதுகாம் முத்தமாதிலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொஹப்ப, இந்த இது தொஹப்ப அப்படிங்கிற எழுத்தில் ரெண்டு தாலும் முன்னும் பின்னுமா அடுத்து வந்திருக்கா. முதல் தாளுக்கு சுக்குன் இருக்குது, இரண்டாவது தாளுக்கு ஹரக்கத்து இருக்குது. இப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டு தாளையும் இணைச்சு ஓதணும். அப்போ சுக்குனுள்ள தாளை ஹரக்கத்துள்ள தாளோட இணைத்து ஓதணும். இது தொஹப்ப அப்படின்னு தனித்தனியாக ஓதாமல் ரெண்டுத்தையும் இணைச்சு ஓதணும். இரண்டாவது இதுகாம் முத்தகாரிபைன். தோற்றத்தில் மாற்றமாகவும் வெளிப்படும் இடத்துல சமீபமாகவும் இருக்கிற ஒரு இரு எழுத்துக்கள் ஒரு இடத்துல முதல் எழுத்து சுக்குனும் இரண்டாவது எழுத்து ஹரக்கத்தும் பெற்றிருந்துச்சுன்னா அந்த எழுத்து ரெண்டுத்தையும் இணைச்சு ஓதணும். இதுக்கு பேர் இதுகாம் முத்தகாரிபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு லாமையும் ரேவையும் வச்சு பார்க்கலாம். லாம் ர வேறு வேறு எழுத்து தான், ஆனால் வெளிப்படும் இடத்துல பக்கத்தில் வரும்போது சமீபமாக தான் சப்தம் கொடுக்கும். இப்போ இந்த வார்த்தையை வச்சு பார்க்கலாம். குர்ரப்பி, குர்ரப்பி. இப்போ லாமில் சுக்குன் வச்சுருக்கு, ரல ஹரக்கத் வச்சுருக்கு. அப்போ லாமை வெளிப்படுத்தாமல் லாமையும் ரவையும் இணைச்சி ஓதணும். இன்னொரு எழுத்து காஃபியும் கேஃபியும் வச்சு பார்க்கலாம். அலம் நஹல்லுக்கும், நஹல்லுக்கும் அப்படிங்கிற எழுத்தில் காஃபும் கேஃபும் பக்கத்தில் இருக்குது, ஆனால் அதை தனித்தனியாக உச்சரிக்கக்கூடாது, நஹல்லுக்கும் அப்படின்னு சேர்த்து உச்சரிக்கணும். மூன்றாவது பிரிவு என்னென்னா இதுகாம் முத்தஜானிசைன். இது என்னென்னா தோற்றத்தில் மாற்றமாக இருக்கும், ஆனால் வெளிப்படும் இடத்துல ஒரே மாதிரி இருக்கும். இப்படி வந்துச்சுனாலும் அந்த ரெண்டு எழுத்தையும் இணைச்சி ஓதணும். இதுக்கு உதாரணமாக தாவையும் தாலையும் வச்சு பார்க்கலாம். தாவும் தாலும் தோற்றத்தில் வேறு மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஓதுறப்போ ஒரே மாதிரி சப்தத்தை தான் கொடுக்கும். உதாரணத்துக்கு உஜீபத் தாவத்துக்கும், உஜீபத் அப்படிங்கிறதுல முடிகிறத தா வருது, தாவத்துக்கும் அப்படிங்கிறதுல தால் ஆரம்பிக்குது. இதை இணைச்சி ஓதணும். அதாவது உஜீபத் தாவத்துக்கும் அப்படின்னு ரெண்டுத்தையும் இணைச்சி ஓதணும். இதோட இதுகாமோட ஃபுல் டைப்ஸும் முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஷத்து செய்யப்பட்ட மீம் மற்றும் நூன் அப்படிங்கிற விவரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டையும் குன்னா செஞ்சு ஓதணும். நார்மலாக ஷத்து எதுக்காவது வந்தாலே நம்ம குன்னா செஞ்சு தான் ஓதுவோம், ஆனால் நூனுக்கும் மீமுக்கும் வந்துச்சுன்னா முக்கியமாக நல்லா குன்னா செஞ்சு ஓதணும். உதாரணத்துக்கு நூனுக்கு பார்க்கலாம். ஒன்னாசி, ஒன்னாசி அப்படிங்கிறதுல நூனுக்கு ஷத்து வந்திருக்கு, அப்போ ஒன்னாசி அப்படின்னு ஷத்து செஞ்சு ஓதணும். ஷத்து செய்யப்பட்ட மீமுக்கு உதாரணம் சும்ம லம்ம, சும்ம ஷத்து இருக்கா, அப்போது குன்னா செஞ்சு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் பார்த்தது எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வகுப்பில் அடுத்தடுத்த தலைப்புகளை பற்றி பார்க்கலாம். எப்போதும் நான் சொல்கிற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் குரான் வச்சு ஓதும் போது திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தஜ்வீதை முழுசாக கற்றுக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் சீக்கிரமே நீங்கள் தஜ்வீதை கற்றுக்கிட்டு குர்ஆனை பிழை இல்லாமல் ஓத ஆரம்பிப்பீங்க. சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபுன் வஸ்ஸலாமு அலா முர்சலின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.